அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று சித்திரப்பாடம் தரமாறும் மாணவர்களுக்காக முதலாம் தவணையில் அடங்கக்கூடிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக இரேகைகள், அளவீடுகள், வர்ணங்கள், வெசாக் பண்டிகை, பௌத்ததுவி என 5 விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இரேகைகள், அளவீடுகள், வர்ணங்கள் என்பன பாடத்தில் உங்களுக்கு உள்ளடக்கப்படாவிட்டாலும் அது சித்திரத்துக்கு முக்கியமான ஒன்றாக இருப்பதனால் அது 6ஆம் ஆண்டிலே முதலாம் தவணையிலே மேலதிகமாக நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். அந்த இதிலே முதலாவதாக நாங்கள் இரேகைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இரேகைகள் என்றால் ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற கோடுகள் இரேகைகள் ஆகும். அதாவது ஒரு ஓவியம் வரைவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற கோடுகளை இரேகைகள் என அழைப்போம். வரையப்படுகின்ற கோடுகளின் அசைவுகளுக்கு ஏற்ப இரேகைகள் வேறுபடுகின்றன. அதாவது கோடுகளை நாங்கள் எப்படி வரைகின்றோமோ அதன் அசைவுகளுக்கு ஏற்ப அவை வேறுபடுகின்றனவா. அந்த வகையில் சில கோடுகளை நாங்கள் கீழே பார்க்கலாம். ஒன்று கிடைக்கோடு, அதாவது கிடையாக வரையப்படுகின்ற கோடு கிடைக்கோடாகும். சாய்வு ரேகை, அதாவது சாய்வு ரேகை சாய்ந்திருக்கக்கூடிய ரேகை சாய்வு ரேகை ஆகும். சமாந்திர ரேகை, சமாந்திர ரேகை என்று 2 கோடுகள் ஒன்று சமாந்திரமாக செல்லுமாயின் அது சமாந்திர ரேகையாகும். செங்குத்து ரேகை, செங்குத்தாக காண வரையப்படுகின்ற கோடுகள் செங்குத்து ரேகை. புள்ளி ரேகை, புள்ளி ரேகை புள்ளி புள்ளியாக வரையப்படுமாயின் அது புள்ளி ரேகை ஆகும். இந்த அலை ரேகை அலை வடிவிலே காணப்படுமாயின் அது அலை ரேகை ஆகும். வட்ட ரேகை, வட்ட வடிவிலே காணப்படுகின்ற ரேகைகள் வட்ட ரேகை ஆகும். அல்லது அரைவட்ட ரேகை என்று கூறப்படுகின்றது. அதாவது அரை வளைவாகவும் அல்லது அரைவட்டமாகவும் காணப்படுமாயின் அது வளைவு ரேகை அல்ல வட்ட ரேகை அரைவட்ட ரேகை என்று அழைக்கப்படுகின்றது. நீள்வட்ட ரேகை, நீள்வட்ட வடிவில் காணப்படுமாயின் அது நீள்வட்ட ரேகை ஆகும். முறிவு ரேகை, முறிந்து செல்லப்படுகின்ற கோடுகள் இணைகின்ற போது அது முறிவு ரேகை ஆகும். ஒழுக்கு ரேகை, இது மழை நீரை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ரேகை ஒழுக்கு ரேகை ஆகும். சுருள் ரேகை, இந்த சுருள் ரேகையை வைத்து புகைகள் அதுகள் கீறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு ரேகைகள் ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த ரேகைகளுக்கு அளவீடுகளை பார்க்கலாம். அடுத்ததாக அளவீடுகள் 2 வகைப்படும். ஒன்று இருபரிமாண அளவீடு, முப்பரிமாண அளவீடுகள் ஆகும். இருபரிமாண அளவீடு என்று பார்ப்போமானால் நீளம், அகலம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருவங்களை இருபரிமாண அளவீடு என்பார். அதாவது நீளமும் அகலமும் 2 அளவீடுகளையும் கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை இருபரிமாண அளவீடு என்பார். இவ்வகையான உருக்களில் ஒளிநிழல் காட்டப்பட மாட்டாது. அதாவது குழந்தைகளின் ஓவியங்கள் இருபரிமாண முறையிலே கூடுதலாக காணப்படுகின்றன. முப்பரிமாண அளவீடு என்று பார்ப்போமானால் நீளம், அகலம், உயரம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை முப்பரிமாண அளவீடு என்பார். அதாவது நீளம், அகலம், உயரம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை முப்பரிமாண அளவீடு என்பார். இவ்வகையான உருக்களில் ஒளிநிழல் காட்டப்படுவதுடன் உயிர்ப்புத்தன்மையும் காணப்படும். அதாவது இப்படி கீறும்போது ஒளிநிழல் காட்டப்படுவதுடன் உயிர்ப்புத்தன்மையும் காணப்படுமா. ஒளிநிழலை பற்றி பார்ப்போம். ஒளிநிழல் என்னென்றா வரையப்படுகின்ற ஓவியங்களில் நாங்கள் ஒரு ஓவியத்தை வரையப்படுகின்ற போது வெளிச்சம் படுகின்ற பகுதி பிரகாசமாக காட்ட மெல்லிய வர்ணத்தையும், இருண்ட பகுதியை காட்ட கடின வர்ணத்தையும் உபயோகிக்கும் ஓவிய முறையே இதுவாகும். இந்த ஒளிநிழல் என்றால் ஒரு பொருளை வைத்து நாங்கள் கீறுவோமானால் ஒரு பொருளில் ஒரு பக்கம் வெளிச்சம் படுகின்ற பகுதியும் மறுபக்கத்தில் இருண்ட தன்மையும் காணப்படும். அவ்வாறு வெளிச்சம் படுகின்ற பகுதியை மெல்லிய வர்ணத்தினால் காட்டவும், இருண்ட பகுதியை கடின வர்ணத்தால் காட்டவும் ஒளிநிழல் பயன்படுத்தப்படுகின்றது. ஓவியங்கள் ஆனது அமைப்புகளுக்கு ஏற்றவாறு திரட்சித்தன்மையும் உயிர்ப்புத்தன்மையும் காணப்படும். அதாவது இவ்வோவிய ஒளிநிழல் காட்டும்போது ஒவ்வொரு பொருட்களுக்கு ஏற்றவாறு திரட்சித்தன்மையும் உயிர்ப்புத்தன்மையும் வேறுபட்டு காணப்படும். தூர தரிசனம், சம அளவுடைய பொருட்கள் அண்மையில் பெரிதாகவும் தூரத்தில் சிறிதாகவும் காணப்படுமாயின் அதனை தூர தரிசனம் என்பார். அதாவது ஒரு ஓவியத்துக்கு முக்கியமானது இந்த தூர தரிசனம் ஆகும். அதாவது கிட்டே இருக்கிற பொருட்கள் பெரிதாகவும் அதே பொருள் தூர வைக்கும் போது சிறிதாகவும் காட்டப்படுமாயின் அதனை தூர தரிசனம் என்பார். உதாரணமாக நான் கூறுவோமானால்
ஒரு கட்டடத்தின் உட்பகுதியை நின்று பார்க்கும்போது முன்னுக்கு இருக்கின்ற தூண்கள் எல்லாம் பெரிதாக காணப்படும். அப்படி படிப்படியாக செல்லும் போது பின்னுக்கு இருக்கிற தூண்கள் எங்களுக்கு சிறிதாக காணப்படும். அதாவது ஆனால் எல்லா தூண்களும் சம அளவிலே அங்கே கட்டப்பட்டிருந்தாலும் தூர தரிசனம் என்பது முன்னுக்குள்ள பொருள் பெரிதாகவும் பின்னுக்குள்ள பொருள் சிறிதாகவும் காணப்படும். அதே போல் புகையிரத பாதை மற்றது வீதியோரங்களில் சம அளவுகளில் நட்டப்பட்டுள்ள விளக்கு தூண்கள் என்பன குறிப்பிடலாம். மதிப்பீடு 1. இப்போ நாங்கள் இறைகைகள் அளவீடுகள் பற்றி பார்த்துருக்கின்றோம். அதற்குள்ளே வினாக்களுக்கு செல்லலாம். 1. கடல் அலையை காட்ட பயன்படுத்தப்படும் இறைகை எது? 2வது வினா புகையை காட்டுவதற்கு உபயோகிக்கக்கூடிய இறைகை எது? 3வது வினா மலையை காட்ட பயன்படுத்தப்படும் இறைகை எது? 4வது சமாந்தர ரேகை பயன்படுத்தி வரையப்படும் சித்திரம் இது. 5வது வினா முப்பரிமாணம் என்றால் என்ன? 6வது வினா இருபரிமாணம் என்றால் என்ன? 7வது வினா தூரதர்சனம் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. இதற்கான விடைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வினாவை பார்க்கலாம். கடல் அலையை காட்ட பயன்படுத்தப்படும் ரேகை, அதாவது கடலையை நாங்கள் வரைவோமானால் அதுக்கு பயன்படுத்தப்படும் ரேகை என்னவென்று கேட்டால் அலைரேகை ஆகும். அலைரேகையை வைத்துத்தான் நாங்கள் கடல் அலையை வரைவோம். புகையை காட்ட உபயோகிக்கக்கூடிய ரேகை எது? வாகனங்கள் வெளியேறும் புகைகளையோ அல்லது தொழிற்சாலைகளில் வெளியேறும் புகைகளையோ நான் காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ரேகை என்னவென்று கேட்டால் சுருள் ரேகை ஆகும். மலையை காட்ட பயன்படுத்தப்படும் ரேகை எது? மலையை காட்டுவதற்கு ஒழுக்கு ரேகை பயன்படுத்தப்படுகின்றது. சமாந்திர ரேகை பயன்படுத்தி வரையப்படுகின்ற சித்திரம் எது? சமாந்திர ரேகை பயன்படுத்தி வரையப்படும் சித்திரமாக புகையிரத பாதை. அடுத்ததாக முப்பரிமாணம் என்றால் என்ன? முப்பரிமாணம் என்றால் நீளம், அகலம், உயரம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை முப்பரிமாண அளவீடு என்பர். அதாவது நீளம், அகலம், உயரம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்கள் முப்பரிமாண அளவீடு என்பர். இருபரிமாணம் என்றால் என்ன? நீளம், அகலம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை இருபரிமாண அளவீடு என்பர். வினா இலக்கம் 7. தூரதரிசனம் என்றால் என்ன? உதாரணம் ஒன்று தருக. சம அளவுடைய பொருட்கள் அண்மையில் பெரிதாகவும் தூரத்தில் சிறிதாகவும் காணப்படுமாயின் அதனை தூரதரிசனம் என்பர். அதாவது ஒரே அளவான பொருட்கள் அண்மையிலே பெரிதாகவும் தூரத்தில் சிறிதாகவும் காணப்படுமாயின் அதனை தூரதரிசனம் என்பர். உதாரணமாக நீளமான கட்டடத்தின் உட்பகுதி, புகையிரதம், புகையிரத பாதை ஆகியவற்றை குறிப்பிடலாம். நான் இனி அடுத்து பார்க்க இருக்கின்றது வர்ணங்கள். வர்ணங்கள் என்று பார்ப்போமானால் அதனை மேலும் அழகுபடுத்துவதற்கு இந்த வர்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓவியத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற நிறங்கள் வர்ணங்கள் ஆகும். ஓவியக்கலையில் வர்ணங்களின் பங்கு பிரதானமானவை. ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வர்ண ஊடகங்களை அவற்றின் தன்மை, பாவனையை பொறுத்து வகைப்படுத்த முடியும். ஓவியத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற வர்ண ஊடகங்களை அவற்றின் தன்மை, பாவனையை பொறுத்து வகைப்படுத்த முடியுமா? அந்த வகையில் ஒன்று நீர் வர்ணம், 2வதாக எண்ணெய் வர்ணம், 3வதாக தூள் வர்ணம், 4வதாக கிரியோன் வர்ணம், 5வதாக மெழுகு வர்ணம், 6வதாக பென்சில் வர்ணம் என்று அவைகளை வகைப்படுத்த முடியும். ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வர்ணங்கள் அல்லது வர்ணங்களின் சேர்க்கை அல்லது கலவை வர்ணங்களும் வரைபடம் ஆகும். இதனை வர்ண சக்கரம் எனவும் அழைப்பர். இந்த வர்ண சக்கரம் என்று பார்ப்போம். அதாவது இந்த வர்ண சக்கரம் என்றால் இவற்றில் மஞ்சள், சிவப்பு, நீலம் ஆகிய 3ம் பிரதான வர்ணங்கள் ஆகும். இந்த 3 வர்ணங்கள்லையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மஞ்சளையும் நீலத்தையும் சம அளவில் கிளப்போமானால் எங்களுக்கு பச்சை வர்ணம் கிடைக்கும்.
அதே போல் மஞ்சளையும் சிவப்பையும் சம அளவில் கலப்போமானால் செம்மஞ்சள் வர்ணம் கிடைக்கும். நீலத்தையும் சிவப்பையும் சம அளவில் கலப்போமானால் ஊதா வர்ணம் கிடைக்கும். அப்போ இதில் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியன பிரதான வர்ணங்களாகவும் பச்சை, செம்மஞ்சள், ஊதா ஆகியன கலப்பு வர்ணங்களாகவும் காணப்படுகின்றன. இப்போ இந்த வர்ணத்தின பிரிவுகளை நாங்கள் பார்ப்போமானால் அவற்றில் மூல வர்ணங்கள், இரண்டாவதாக துணை வர்ணம், மூன்றாவதாக வெப்ப வர்ணம், நாலாவதாக குளிர் வர்ணம், ஐந்தாவதாக பொது வர்ணம், ஆறாவதாக அயல் வர்ணம், ஏழாவது எதிர் வர்ணம். எனவே வகைப்படுத்தி பார்க்க முடியும். அந்த வகையில் முதலாவதாக நான் பார்க்க இருக்கிறது மூலவர்ணம். மூலவர்ணம் என்னவென்றால் ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான வர்ணங்கள் மூல வர்ணமாகும். ஒரு ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான வர்ணங்கள் மூல வர்ணங்கள் ஆகும். இதனை தாய் வர்ணம் அல்லது ஆரம்ப வர்ணம் அல்லது முதல் வர்ணம் அல்லது அடிப்படை வர்ணம் அல்லது தூய வர்ணம் எனவும் அழைப்பார். மூல வர்ணங்களாகவன சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகும். துணை வர்ணங்கள் பற்றி பார்ப்போமானால் நம்ம இதிலே பார்த்தினாங்கள் மூல வர்ணங்களை சம அளவில் கலக்கும் போது பெறப்படுகின்ற வர்ணம் துணை வர்ணமாகும். இதனை இணைந்த வர்ணம் எனவும் அழைப்பார். அதாவது மூல வர்ணத்தை சம அளவில் கலப்போமானால் கிடைக்கின்ற வர்ணம் தானா துணை வர்ணம் ஆகும். என்னென்ன வர்ணம் கிடைக்கும் என்ற மூல வர்ணத்தை கலக்கும் போது செம்மஞ்சள், பச்சை, ஊதா ஆகிய 3 வர்ணங்கள் பெறப்படும். அடுத்ததாக வெப்ப வர்ணம். பிரகாசமான வர்ணங்கள் வெப்ப வர்ணங்கள் ஆகும். இதனை முன் செல்லும் வர்ணங்கள் எனவும் அழைப்பார். அதாவது பிரகாசமாக இருக்கின்ற வர்ணங்கள் எல்லாம் வெப்ப வர்ணங்கள் ஆகும். இதனை முன் செல்லும் வர்ணங்கள் எனவும் அழைப்பாரலாம். அவ்வாறு வெப்ப வர்ணங்கள் என்னென்று பார்ப்போமானால் ஒன்று சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் ஆகும். அடுத்ததாக குளிர் வர்ணம். பிரகாசமற்ற வர்ணங்கள் குளிர் வர்ணங்கள் ஆகும். இதனை பின் செல்லும் வர்ணங்கள் எனவும் அழைப்பார். பிரகாசமற்ற வர்ணங்கள் குளிர் வர்ணங்களாகும். இதனை பின் செல்லும் வர்ணங்கள் எனவும் அழைப்பார். பச்சை, சாம்பல், நீல, ஊதா ஆகிய வர்ணங்களை குறிப்பிடலாம். பொது வர்ணம். ஏனைய வர்ணங்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய வர்ணம் பொது வர்ணங்கள் ஆகும். எல்லா வர்ணத்தோடையும் சேர்ந்து இயங்கக்கூடிய வர்ணங்கள் பொது வர்ணங்கள் ஆகும். அவையாவன வெள்ளையும் கருப்பும் ஆகும். அடுத்ததாக நான் பார்க்க இருக்கிறது அயல் வர்ணம். அதாவது வர்ண சக்கரத்தில் உள்ள வர்ணத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள வர்ணங்கள் அயல் வர்ணங்கள் ஆகும். வர்ண சக்கரத்தில் உள்ள வர்ணத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள வர்ணங்கள் அயல் வர்ணங்கள் ஆகும். உதாரணமாக பார்த்தா சிவப்பின்ற அயல் வர்ணம் ஒரு பக்கம் செம்மஞ்சளும் ஒரு பக்கம் ஊதாவும் இருக்கின்றது. ஆகவே அப்போ சிவப்பின்ற அயல் வர்ணம் ஊதாவும் செம்மஞ்சளும் ஆகும். அடுத்ததாக நான் பார்க்குறது எதிர்வர்ணம். எதிர்வர்ணம் என்றால் வர்ண சக்கரத்தில் வர்ணத்தின் எதிரி உள்ள வர்ணங்கள் எதிர்வர்ணங்கள் ஆகும். வர்ண சக்கரத்தில் வர்ணத்தின் எதிராக உள்ள வர்ணங்கள் எதிர்வர்ணங்கள் ஆகும். உதாரணமாக சிவப்பின்ற எதிர்வர்ணம் பச்சை ஆகும். அது உங்களுக்கு அந்த படத்திலே காட்டப்பட்டிருக்க பாருங்க. சிவப்பின்ற எதிர்வர்ணம் பச்சை ஆகும். அடுத்ததாக வர்ணங்களின் கருத்துக்கள். ஒவ்வொரு வர்ணங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை குறிக்கின்றன. அந்த வகையிலே சிவப்பு வர்ணமானது அபாயம், கோபம் ஆகியவற்றை குறிக்கின்றது. வெள்ளை வர்ணம் சமாதானம், துக்கம், தூய்மை ஆகியவற்றை குறித்து நிற்கின்றது. சாம்பல் நிறமானது இருண்ட தன்மையை குறித்து நிற்கின்றது. பச்சை நிறம் குளிர்மை, அபாயமின்மை போன்ற கருத்துக்களை குறித்து நிற்கின்றது. கருப்பு நிறமானது துக்கத்தை குறிக்கின்றது. செம்மஞ்சள் சுறுசுறுப்பு, பிரகாசம் ஆகியவற்றை கருத்துக்களை முன்வைக்கின்றன. நீலம் அன்பு, இரக்கம் ஆகிய கருத்துக்களை குறிக்கின்றது. அடுத்ததாக பார்ப்போம் வானவில்லி தோன்றும் வர்ணங்கள். நீங்கள் வானவில்லி பார்த்திருப்பீர்கள். அதில் 7 வர்ணங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது அந்த வர்ணங்களை அவதானித்தால் உங்களுக்கு விளங்கும். முதலாவதாக சிவப்பு வர்ணம், அதுக்கு அடுத்ததாக செம்மஞ்சள் வர்ணம் காணப்படும். செம்மஞ்சளுக்கு அடுத்ததாக மஞ்சள் வர்ணம் காணப்படும். அதுக்கு அடுத்ததாக பச்சை, அடுத்ததாக நீலம், அடுத்த கருநீலம், ஊதா ஆகிய வர்ணங்கள் அங்கே
காணப்படும். வானவிலே 7 வகையான வர்ணங்கள் காணப்படுகின்றன. இப்போ நாங்கள் வர்ணங்கள் பார்த்துருக்கின்றோம். இந்த வர்ணங்களில் உங்கள் பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம். அந்த வகையிலே மதிப்பீடு 2. முதலாவது வினா, மூல வர்ணம் என்றால் என்ன? மூல வர்ணங்கள் எவை? இரண்டாவது வினா, மூல வர்ணங்களின் மறுபெயர்கள் எவை? மூன்றாவது வினா, கலப்பு வர்ணங்கள் எவை? நான்காவது வினா, சிவப்பு, மஞ்சள், நீலம் வர்ணங்களின் எதிர் வர்ணங்களை குறிப்பிடுக. இல்லை எதிர் வர்ணங்கள் எவை? ஐந்தாவது வினா வெப்ப வர்ணங்கள் எவை? ஆறாவது வினா பொது வர்ணங்கள் எவை? ஏழாவது வினா சிவப்பு வர்ணத்தின் அயல் வர்ணங்கள் எவை? எட்டாவது வினா குளிர் வர்ணங்கள் எவை? ஒன்பதாவது வினா முன் செல்லும் தன்மையுடைய வர்ணங்கள் எவை? பத்தாவது வினா பின் செல்லும் தன்மையுடைய வர்ணங்கள் எவை? இந்த 10 வினாக்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 10 வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். முதலாவது வினா, மூல வர்ணங்கள் எவை? மூல வர்ணங்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டாங்கள் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகும். இவை 3 தான் பிரதான வர்ணங்கள் ஆகும். மூல வர்ணங்களின் மறுபெயர்கள் எவை? இரண்டாவது வினா, மூல வர்ணங்களின் மறுபெயர் எவை? 1 முதல் வர்ணம், அல்லது ஆரம்ப வர்ணம், அல்லது அடிப்படை வர்ணம், அல்லது தூய வர்ணம் என அழைப்பர். மூல வர்ணத்தின் மறுபெயர்களாக முதல் வர்ணம், ஆரம்ப வர்ணம், அடிப்படை வர்ணம், தூய வர்ணங்கள் ஆகும். கலப்பு வர்ணங்கள் எவை? மூன்றாவது வினா, கலப்பு வர்ணங்கள் எவை? பச்சை, செம்மஞ்சள், ஊதா ஆகும். நான்காவது வினா சிவப்பு, மஞ்சள், நீலம் வர்ணங்களின் எதிர் வர்ணங்கள் எவை? சிவப்பின் எதிர் வர்ணங்கள் பச்சையாகும், மஞ்சளின் எதிர்வர்ணம் ஊதாவாகும், நீலத்தின் எதிர்வர்ணம் செம்மஞ்சள் ஆகும். ஐந்தாவது வினா, சிவப்பு வர்ணத்தின் அயல் வர்ணங்கள் எவை? சிவப்பு வர்ணத்தின் அயல் வர்ணங்கள் எவை? 1 செம்மஞ்சளும் ஊதாவும் ஆகும். 2 தான் அயல் வர்ணங்கள் ஆகும். பொது வர்ணங்கள் எவை? கருப்பு, வெள்ளை. வெப்ப வர்ணங்கள் எவை? வெப்ப வர்ணங்களாக சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் ஆகும். குளிர் வர்ணங்கள் எவை? நீலம், பச்சை, ஊதா ஆகும். முன் செல்லும் தன்மையுடைய வர்ணங்கள் எவை? வெப்ப வர்ணம், அதாவது முன் செல்லும் தன்மையுடைய வர்ணம் வெப்ப வர்ணம் ஆகும். அதாவது சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் ஆகும். பின் செல்லும் தன்மையுடைய வர்ணங்கள் எவை? குளிர் வர்ணங்கள் ஆகும். நீலம், பச்சை, ஊதா. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது விசாக் பண்டிகை. இந்த விசாக் பண்டிகை தான் உங்களுடைய 6ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதலாம் தவணைக்குரிய ஆகும். அந்த வகையில் விசாக் பண்டிகை என்ற தேர்ச்சியை பார்ப்போமானால், சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர் ஊடகங்கள் மூலம் இனங்காணப்பட்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் நயத்து சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவர். இதுதான் தேர்ச்சி. தேர்ச்சி மட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய சமய விழாக்களின் கலை அம்சங்களை நயப்பர். தேர்ச்சி மட்டம். செயற்பாடு பௌத்தர்களின் உள்ளங்களை மலரச் செய்யும் விசாக் பண்டிகை. அதாவது பௌத்தர்களின் உள்ளங்களை மலரச் செய்யும் விசாக் பண்டிகை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் விசாக் பண்டிகை பற்றி பார்ப்போமானால், விசாக் பண்டிகை விசாக் பௌர்ணமி தினம் உலகமெங்கும் வாழும் பௌத்த மக்களின் சிறப்பு மிக்க ஒரு நாளாகும். அதாவது பௌத்த மக்களின் சிறப்பு மிக்க நாளாக இந்த விசாக் பண்டிகை காணப்படுகின்றது. இந்த விசாக் பண்டிகையின் போது
3 நிகழ்வுகளை முன்னிறுத்தி கொண்டாடப்படுகின்றனவாம். அதாவது ஒன்று சித்தார்த்த குமாரனின் பிறப்பு, அடுத்தது புத்தர் நிலையை அடைதல், மூன்றாவது பரிநிர்வாணம் அடைதல் ஆகிய 3 நிகழ்வுகளையும் முன்னிறுத்தி தானாம் இப்பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. ஒன்று சித்தார்த்த குமாரனின் பிறப்பு, புத்தர் நிலையை அடைதல், பரிநிர்வாணம் அடைதல் ஆகிய 3 நிகழ்வுகளையும் முன்னிறுத்தி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்த வெசாக் பண்டிகையின் போது செயல் ரீதியான நற்செயல்களுக்கும் கொள்கை ரீதியான நற்செயல்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். அவர்கள் செயல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நல்ல செயல்களுக்கு தான் அந்த அன்று முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்ததாக வெசாக் பௌத்த வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு வெசாக் பண்டிகை நடத்தப்படும். பௌத்த வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு வெசாக் பண்டிகை நடத்தப்படும். பௌத்தர்கள் சீலங்காத்தல், போதிப்பூசை நடத்துதல், அன்னதானம் வழங்குதல், ஒளிப்பூசை நடத்தல் போன்றவை இப்பண்டிகையின் அடங்கும் சிறப்பம்சங்கள் ஆகும். அதாவது இப்பண்டிகையின் சிறப்பம்சங்களாக சீலங்காத்தல், போதிப்பூசை நடத்துதல், அன்னதானம் வழங்குதல், ஒளிப்பூசை நடத்துதல் ஆகும். அடுத்ததாக ஊர் பெண்ணசாலையை முதன்மையாக கொண்டு வெசாக் பண்டிகை மனம் கவர்ந்தவாறு கொண்டாடப்படும். இந்த வெசாக் பண்டிகையின் போது தோரணங்கள் அல்லது அலங்கார பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள், வாழ்த்து மடல்கள், விளக்கு வரிசைகள், மின்குமல் அலங்காரங்கள், கொடிகள் போன்றவற்றை பண்டிகைக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. அதாவது இந்த வெசாக் பண்டிகையை அழகுபடுத்துவதற்காக அவர்கள் தோரணங்கள், பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள், விளக்கு வரிசைகள், மின்குமல் அலங்காரங்கள், கொடிகள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனவா. வெசாக் பண்டிகைக்காக ஆக்கப்படும் படைப்பாக்கத்திற்காக துஷுத்தாள், குருத்தோலை, நிறக்கடதாசி, ஈர்க்கு, சிரட்டை உட்பட பல்வேறு வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றனவா. இவர்கள் வெசாக் தினத்தை அலங்கரிப்பதற்காக பல வகையான அலங்காரங்களை செய்கின்றார்கள். அந்த அலங்காரத்திற்காக பல வகையான மூலப்பொருட்களை பெறுகின்றார்கள். அந்த வகையிலே ருசுத்தால், குருத்தோலை, நிறக்கடதாசி, ஈக்கு, சிரட்டை உட்பட மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றனவா. முற்றத்தில் பல்வேறு தளவுருக்களை வரைந்து அவற்றின் வழியே வரிசையாக வெசாக் விளக்குகளை வைத்து அவ்விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் அழகிய ஆக்கங்களை அமைப்பர். கிராமப்புறங்களில் வாழைத்தண்டுகளில் வெவ்வேறு வடிவங்களில் வெசாக் விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் அழகிய ஆக்கங்கள் செய்யப்படுகின்றனவா. கிராமப்புற மக்கள் என்ன செய்கின்றனவா, வாழைத்தண்டுகளிலே வெவ்வேறு வடிவங்களிலே வெசாக் விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் அழகிய ஆக்கங்களை செயற்படுத்துகின்றன. கடல் மாங்காய் காய்களும் வேறு காய் வகைகளும் விளக்கு வேலை அமைப்பதற்காக மாற்றுப் பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இவர்கள் கடல் மாங்காய் காய்களும் வேறு பல காய்களும் அந்த விளக்குகளை ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றனவா. வெவ்வேறு இன மக்களின் அழகியல் ரசனை உணர்வை மேம்படுத்துவதற்கு வெசாக் பண்டிகை துணை நிற்கின்றன. வேறு இன மக்களுக்கும் அழகியல் ரசனையை உணர்வை மேம்படுத்துவதற்கு வெசாக் பண்டிகை துணை நிற்கின்றன. அடுத்ததாக பார்க்கிறது வெசாக் கூடுகள். இந்த வெசாக் கூடுகள் அலங்கரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களை நாங்கள் பார்த்தினாங்கள். அதாவது ஈக்கில்கள், துஷுத்தாள்கள், மற்றது மின்குமல்கள், அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். வெசாக் கூடுகள் இங்கே சிலவற்றை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கின்றது மதிப்பீடு 3. இவ்வளவு நேரமும் கேட்ட இதுக்குள்ளே வரக்கூடிய வினாக்களை பார்க்கலாம். முதலாவது வினா, உலகம் முழுவதும் வாழும் பௌத்தர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா எது? உலகம் முழுவதும் வாழும் பௌத்தர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா எது? இரண்டாவது வினா, இவ்விழா எப்போது கொண்டாடப்படுகின்றது?
மூன்றாவது வினா, வெசாக் பண்டிகையின் போது 3 நிகழ்வுகள் நினைவுபடுத்தப்படுகின்றது, அவை யாவை? நான்காவது வினா, வெசாக் பண்டிகைக்கு அழகு சேர்க்கும் சோடனை வகைகள் 3 கூறுக. ஐந்தாவது வினா வந்து, வெசாக் சோடனைக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் சிலவற்றை கூறுக. ஆறாவது வினா வந்து, வெசாக் பண்டிகையை கொண்டாட சமயத்தவர்கள் யார்? ஏழாவது வினா வந்து, பௌத்த மக்கள் வெசாக் பண்டிகையின் போது செய்யும் பூஜை வழிபாடுகள் இரண்டும் எவை? எட்டாவது வினா வந்து, வெசாக் பண்டிகையில் மேற்கொள்ளப்படும் நற்செயல்கள் எவை? ஆகிய வினாக்களைத்தான் பார்த்திருக்கின்றோம். இவற்றுக்கான விடைகளை பார்க்கலாம். முதலாவது வினா, உலகம் முழுவதும் வாழும் பௌத்தர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா எது? வெசாக் பண்டிகை. பௌத்தர்களுடைய சிறப்பான விழாவாக வெசாக் பண்டிகை காணப்படுகிறது. இவ்விழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? பௌர்ணமி தினத்திலே வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. வெசாக் பண்டிகையின் போது 3 நிகழ்வுகள் நினைவுபடுத்தப்படுகின்றது, அவை யாவை? ஒன்று, சித்தார்த்த குமாரனின் பிறப்பு, புத்தர் நிலையை அடைதல், பரிநிர்வாணம் அடைதல். சித்தார்த்த குமாரனின் பிறப்பு, புத்தர் நிலையை அடைதல், பரிநிர்வாணம் அடைதல் ஆகிய 3 நிகழ்வுகளை முன்னிறுத்தி பௌத்தர்களால் இந்த வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. வெசாக் பண்டிகைக்கு அழகு சேர்க்கும் சோடனை வகைகள் 3 கூறுக. 3 வகையாக கூற சொல்லியிருக்கின்றது. அதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெளிச்சக்கூடு, தோரணங்கள், விளக்கு வரிசைகள், மின்குமல் அலங்காரங்கள், கொடிகள் போன்றனவாகும். வெசாக் சோடனைக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் சிலவற்றை கூறுக. வெசாக் சோடனைக்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களை பார்ப்போமானால், டிஷுத்தாள், குருத்தோலை, நிறக்கடதாசி, ஈக்கு, சிரட்டை போன்றவற்றை குறிப்பிடலாம். வெசாக் பண்டிகை கொண்டாடப்படும் சமயத்தவர்கள் யார்? பௌத்தர்கள்தான் இந்த வெசாக் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். பௌத்த மக்கள் வெசாக் பண்டிகையின் போது செய்யும் பூஜை வழிபாடுகள் இரண்டும் அவை. ஒன்று, போதி பூசை நடாத்துதல், மற்றது ஒளிப்பூசை நடாத்துதல். வெசாக் பண்டிகையில் மேற்கொள்ளப்படும் நற்செயல்களை எழுதுக. செயல் ரீதியான நற்செயல்களுக்கும் கொள்கை ரீதியான நற்செயல்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது வெசாக் பண்டிகையின் போது மேற்கொள்ளப்படும் நற்செயல்கள் என்று பார்த்தால், ஒன்று செயல் ரீதியான நற்செயல்களுக்கும் கொள்கை ரீதியான நற்செயல்களுக்கும் அங்கே முன்னுரிமை அளிக்கப்படுமா. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது பௌத்த தூபி அல்லது தாதுகோபம் ஆகும். இதன் தேர்ச்சியை பார்ப்போம். தேர்ச்சி வந்து வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கல்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலையின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் வந்து பல்வேறுபட்ட சமய ஆதிக்கங்களின் காரணமாக உருவாக்கிய கலை அம்சங்களை அறிவர். பல்வேறுபட்ட சமய ஆதிக்கங்களின் காரணமாக உருவாக்கிய கலை அம்சங்களை அறிவார். செயற்பாடு வந்து பௌத்த தூபி ஒன்றின் முக்கிய பகுதியையும் தூபி வகைகளையும் இனம் காண்போம். பௌத்த தூபி ஒன்றின் முக்கிய பகுதியையும் தூபிகளின் வகைகளையும் இனம் காண்போம். அந்த வகையில் சமயங்கள் பார்க்கலாம். இலங்கையிலே பிரதானமாக 4 சமயங்கள் உள்ளன. அவையாவன பௌத்த சமயம் ஒன்று, இரண்டாவதாக இந்து சமயம், மூன்றாவதாக கிறிஸ்தவ சமயம், நாலாவது இஸ்லாமிய சமயம். இந்த 4 சமயங்களிலும் 4 வகையான வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன. 4 சமயத்தவர்களும் வழிபடுவதற்கு 4 வகையான வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி பார்ப்போமானால், பௌத்த சமயத்தை எடுத்துக்கொண்டால், சமயம் வந்து பௌத்த சமயம், இவர்களுடைய வணக்கஸ்தலம் வந்து
தாது கோபம் அல்லது தூவியாகும். அந்த தாது கோபம் அல்லது தூவின்ற படம் தான் பக்கத்திலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம் நீங்கள். அடுத்ததாக பார்த்தால் இவர்களுடைய புனித நூல் மகாவம்சம் ஆகும். பௌத்த சமயத்தவர்களுடைய புனித நூல் மகாவம்சம் ஆகும். இந்த பௌத்த மக்களால் கொண்டாடப்படுகின்ற விழாவாக வெசாக் பண்டிகை காணப்படுகின்றது. பௌத்த மக்களில் கொண்டாடப்படுகின்ற விழாவாக வெசாக் பண்டிகை காணப்படுகின்றது. அடுத்த சமயத்தை பார்ப்போமானால் இந்து சமயம். இந்த இந்து சமயம் இவர்களுடைய வணக்கஸ்தலமாக கோவில் அல்லது ஆலயம் காணப்படுகின்றது. இந்த கோவிலுண்ட அமைப்பு உங்களுக்கு இங்கே படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது, பார்க்கலாம். இவர்களுடைய புனித நூலாக பகவத்கீதை காணப்படுகின்றது. இந்து மக்களுடைய புனித நூலாக பகவத்கீதை காணப்படுகின்றது. விழாக்களை பற்றி பார்ப்போமானால், இந்த இந்து மக்களால் கொண்டாடப்படுகின்ற விழாக்களை பற்றி பார்ப்போமானால், ஒன்று தைப்பொங்கல், சித்திரை புது வருட பிறப்பு, தீபாவளி ஆகிய விழாக்களை இவர்கள் கொண்டாடுகின்றார்களாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது இஸ்லாமிய சமயம். இந்த இஸ்லாமிய சமயத்தவர்களுடைய வணக்கஸ்தலமாக காணப்படுகின்றது பள்ளிவாசலாகும். அந்த பள்ளிவாசல்ன்ற அமைப்பு ஒரு படம் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது, அதை பார்த்தால் தெரியும். இவர்களுடைய புனித நூல் குர்ஆன் ஆகும். குர்ஆன் அதான் இவருடைய புனித நூலாக காணப்படுகின்றது. இந்த இஸ்லாமிய சமயத்தவர்களின் பண்டிகையாக ரம்லான் பெருநாள் காணப்படுகின்றது. இவர்களுடைய சிறப்பான பண்டிகையாக ரம்லான் பெருநாள் தான் காணப்படுகின்றது. அடுத்த சமயத்தை நாம் பார்ப்போமானால் கிறிஸ்தவ சமயம். இந்த கிறிஸ்தவ சமயத்தவர்களுடைய வணக்கஸ்தலமாக தேவாலயம் காணப்படுகின்றது. இவர்களுடைய புனித நூலாக பைபிள் காணப்படுகின்றது. அடுத்ததாக இவர்களுடைய முக்கியமான விழாக்களாக நத்தார் பண்டிகை, புது வருட பிறப்பு, இயேசு உயிர்த்தெழுதல் விழா ஆகும். அப்போ இலங்கையிலே நாங்கள் இப்போ பார்த்திருக்கின்றோம் 4 வகையான சமயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே பௌத்த சமயம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயங்கள் ஆகும். இந்த 4 வகையான சமயங்களுக்கும் 4 வகையான ஆலயங்கள் காணப்படுகின்றன. அந்த 4 வகையான ஆலயங்களிலும் அவர்கள் தங்களது வழிபாடுகளை மேற்கொள்கின்றார்கள். அதே போல அவர்களுக்கு 4 வகையான புனித நூல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான புனித நூல்களும் காணப்படுகின்றன. அதே போல பண்டிகைகளும் ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக பௌத்த சமயத்தவர்கள் வழிபடுகின்ற ஸ்தலமாக காணப்படுகின்றது தாதுகோபமாகும். அப்போ அந்த தாதுகோபத்தின் அமைப்பையும் அதன் பகுதிகளை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். சரியா? அந்த வகையில் தாதுகோபத்தின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். தாதுகோபம் என்பது பௌத்த சமய கட்டடம் ஆகும். இந்த தாதுகோபத்தை கட்டுவதன் போது, அதாவது தாதுகோபம் புத்த பெருமானதும் மற்ற சமய தொண்டர்களினதும் உடற்பாகங்கள், பாவித்த பொருட்கள் என்பன வைத்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆகும். தாதுகோபம் கட்டும்போது உள்ளே ஏதோ ஒரு பொருளை வைத்துத்தான் இவர்கள் இது தாதுகோபங்களை கட்டியுள்ளார்கள். அடுத்ததாக இலங்கையில் உள்ள தாதுகோபங்கள், இலங்கையிலே கட்டப்பட்டிருக்கின்ற தாதுகோபங்கள் இந்தியாவின் தாதுகோபங்களையும் சாஞ்சியில் உள்ள தூவியையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளனவ. இலங்கையில் கட்டப்பட்டுள்ள தாதுகோபங்களை பார்த்தா இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள தாதுகோபங்களை போல அல்லது சாஞ்சி தூவியில் உள்ள தாதுகோபத்தை போலவும் அதனை அடிப்படையாக கொண்டு தானாம் இங்கே இலங்கையில் கட்டப்பட்டிருக்கலாம். இலங்கையில் உள்ள தாதுகோபத்தில் சதுர கோட்டம் என்ற அமைப்பு இந்தியாவின் சாஞ்சி தூவியில் கர்மியா என்ற அமைப்பை ஒத்துள்ளது. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற சாஞ்சி தூவியில் காணப்படுகின்ற கர்மியா என்ற அமைப்பு இங்கே கர்மியா இலங்கையில் காணப்படுகின்ற தூவியிலே கர்மியா என்று அழைக்காமல் அதை சதுர கோட்டம் என அழைக்கின்றார்களாம். 2 அமைப்பும் ஒன்றுதான். ஆனால் சாஞ்சி தூவியிலே கர்மியா என்றும் இலங்கை தாதுகோபங்களிலே சதுர கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நான் பார்ப்போமானால் தாதுகோபத்தின் நுழைவு பகுதியில், அதாவது தாதுகோபத்தின் வாயில் பகுதியில் காணப்படுகின்றனவாக படிக்கட்டு காணப்படுகின்றது, கைப்பிடி வரிசை காணப்படுகின்றது, காவற்சிலை காணப்படுகிறது, சந்திரவட்டக்கல் என பல சிற்ப வேலைப்பாடுகளை காணலாம். தாதுகோபத்தின் வாயில் பகுதியில் படிக்கட்டு, கைப்பிடி வரிசை, காவற்சிலை, சந்திரவட்டக்கல் என பல சிற்ப வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம்.
தாது கோபத்தை பிரதானமாக 3 வகையாக பிரிக்க முடியும். தாது கோபத்தை பிரதானமாக 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அடித்தளம், இரண்டாவதாக அண்டம், மூன்றாவதாக தூவி ஆகும். இம்மூன்று பிரதான பிரிவுகளும் தமக்கென பல உட்பிரிவுகளை கொண்டிருந்தவா. இந்த 3 பிரிவுகளுக்கும் உள்ளே பல சிறு பிரிவுகள் காணப்படுகின்றனவா. அடுத்ததாக தாது கோபத்தின் நாற்திசைகளிலும் வாகல் கடம் காணப்படுகின்றது. விரிவான பகுதிகளாகும். இப்போ நாங்கள் தாது கோபத்தின் பிரதான பகுதிகள் பார்த்து நாங்கள் அடித்தளம், அண்டம், தூவியாகும். அவற்றின் விரிவான பகுதிகளை பார்ப்போமானால் முதலாவதாக இருக்கிறது பாதம், காவல் வளையம், அண்டம், சதுரக்கோட்டம், தேவதை மண்டபம், கலசக்கொத்து, கலசபீடம், கலசம் ஆகியனவை ஆகும். சரியா? இப்போ தாது கோபத்தின் விரிவான பகுதிகளை பார்க்கலாம். ஒரு தாது கோபத்தின் மாதிரி அமைப்பு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பின் நாங்கள் அதன் பகுதிகளை குறித்திருக்கின்றோம். கீழே இருந்து மேலே பார்க்கலாம். முதலாவதாக கீழே இருக்கின்றது முதலாவது பாதம் ஆகும். அடிவா பாருங்க, முதலாவதாக இருக்கிறது பாதம். அடுத்ததாக அதற்கு மேலே காவல் வளையங்கள் காணப்படுகின்றன. காவல் வளையத்துக்கு அடுத்ததாக இருப்பது அண்டமாகும். அது பெரிய பகுதி அண்டமாகும். இந்த அண்டமானது ஒவ்வொரு வகையாக வேறுபடுகின்றன. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். அண்டத்துக்கு அடுத்ததாக இருக்கின்றது சதுரக்கோட்டம். இந்த சதுரக்கோட்டம் தான் இந்தியாவில் உள்ள சாஞ்சி தூவியில் கர்மியா என்று அழைக்கிறோம். அதை நாங்கள் இலங்கையிலே சதுரக்கோட்டம் என அழைக்கின்றோம். அந்த பகுதியை தான் அதில் காட்டப்பட்டிருக்கின்றது. சதுரக்கோட்டத்திற்கு மேலே தேவதை மண்டபம். தேவதை மண்டபத்துக்கு அடுத்ததாக கலசக்கொத்து காணப்படுகின்றது. கலசக்கொத்துக்கு மேலே கலசபீடம் காணப்படுகின்றது. கலசபீடத்துக்கு மேலே கலசம் காணப்படுகின்றது. இதுதான் தாது கோபத்தின் விரிவான பகுதிகள். பாருங்க, கீழே பாதம், காவல் வளையங்கள், அண்டம், சதுரக்கோட்டம், தேவதை மண்டபம், கலசக்கொத்து, கலசபீடம், கலசம் ஆகும். இந்தியாவில் உள்ள சாஞ்சி தூவியை பற்றி பார்ப்போமானால் அங்கே கீழே இருக்கின்றது வேதியே ஆகும். அதற்கு அடுத்ததாக அண்டம் காணப்படுகின்றது. அண்டத்திற்கு மேலே கர்மியா என்ற அமைப்பு காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், கர்மியா என்ற அமைப்பு அங்கே எங்களுக்கு சதுரக்கோட்டம் என்ற அமைப்பும் ஒன்றாக காணப்படுகின்றது. கர்மியாக்கு மேலே ஜஸ்டி அமைந்துள்ளது. இந்த வாசலிலே காணப்படுகின்ற அந்த 2 தூண்களிலும் வாயில் தோரணம் என அழைப்பார்களாம். இந்த தோரணத்திலே புத்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுகள், பல சிற்பங்கள், கொடிகள், அலங்காரங்கள் என செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்க்க இருக்கிறது அண்டத்தின் அமைப்பு. தாது கோபத்தின் அமைப்பை தீர்மானிக்கின்ற பகுதியாக அண்டம் காணப்படுகின்றது. தாது கோபத்தின் அமைப்பை தீர்மானிக்கின்ற பகுதியாக அண்டம் காணப்படுகின்றது. இந்த அண்டத்தின் உட்பகுதியானது செங்கற்களால் கட்டப்பட்டு அதன் மேல் சுண்ணாம்பு பூசப்பட்டுள்ளது. செங்கற்களால் கட்டி அதற்கு மேலே சுண்ணாம்பாலை பூசப்பட்டிருக்கின்றன. இந்த அண்டமானது 6 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவையாவன: ஒன்று தானிய குவியல் வடிவம். இதனை தானியாகேர என அழைப்பர். இரண்டாவதாக நீர்க்குமிழ் வடிவம். இதனை பப்புலாகேர என அழைப்பர். மூன்றாவதாக மணி வடிவம். இதனை காண்டாகேர என அழைப்பர். நான்காவதாக தாமரை வடிவம். இதனை பத்மாகேர என அழைப்பர். ஐந்தாவதாக பானை வடிவம். இதனை கடாகேர என அழைப்பர். ஆறாவதாக நெல்லிக்கனி வடிவம். இதனை அம்லாகேர என அழைப்பர். அதாவது அண்டத்தின் பகுதிகள் கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அந்த 6 வகைகளுமாக தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், மணி வடிவம், தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவங்கள் ஆகும். சரியா? அந்த வகையில் தானிய குவியல் வடிவத்தை பற்றி பார்க்கலாம். தானிய குவியல் வடிவத்தை கொண்டு ஒரு மாதிரி படம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் தானிய குவியலில் ஒரு தாதுகோபம் அமைத்தால் எப்படி இருக்கும் என்பதை அதில் எங்கள் மாதிரி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதே போலவே இலங்கையிலும் ஒரு தாதுகோபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது தானிய குவியல் வடிவத்தில். அதாவது கழனி தாதுகோபம் ஆகும். இந்த கழனி தாதுகோபம் இது தானிய குவியல் வடிவத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தால் நீர்க்குமிழி வடிவமாகும்.
இந்த நீர்க்குமிழி வடிவத்தின் மாதிரியை படம் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அதற்கு பக்கத்திலே ருவன்வெளி சாய தாதுகோபம் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ருவன்வெளி சாய தாதுகோபமும் நீர்க்குமிழி வடிவத்திலே தானா அமைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு படத்தையும் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், இரண்டும் ஒரே தன்மையை காணப்படுகின்றன. மூன்றாவதாக பார்த்தால் மணி வடிவம். இந்த மணி வடிவமானது அதன் அண்டமானது மணி வடிவத்தில் காணப்படுகின்றது. அதனால்தான் இதனை மணி வடிவம் என அழைக்கின்றார்களாம். அதனுடைய மாதிரி படம் இங்கே பாருங்க காட்டப்பட்டிருக்கின்றோம். மாதிரி படத்துக்கு பக்கத்திலே தூவராம தாதுகோபத்தின் படமும் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மணி வடிவத்தை கொண்டு அமைப்பாக தூவராம தாதுகோபம் காணப்படுகின்றது. சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற இருக்கிறது தாமரை வடிவம். இந்த தாமரை வடிவத்தை பார்த்து தெரியும், கீழே தாமரை இதழ்கள் போல அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இதன் மாதிரி படம் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. தாதுகோபம் இலங்கையில் இல்லை. அடுத்ததாக பானை வடிவம். இந்த பானை வடிவமாய் பார்த்தா தெரியும், அந்த அண்டத்தின் பகுதி பானை வடிவம் போல வளைந்து காணப்படுகின்றது. இதனுடைய மாதிரி படம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இதே போல தூவி இலங்கையில் இல்லையா. அடுத்ததாக நெல்லிக்கனி வடிவம். இந்த அண்டத்தை பார்த்தா தெரியும், அதனுடைய வடிவம் நெல்லிக்கனி போல வளைந்து காணப்படுகின்றது. அதனோட மாதிரி படம் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நெல்லிக்கனி வடிவத்தை போன்ற தூவியும் இலங்கையிலே காணப்படவில்லை. சரியா? இவ்வளவு நேரமும் நாங்கள் தாதுகோபத்தின் பகுதிகள், தாதுகோபத்தின் அமைப்பை பற்றி பார்த்திருக்கின்றோம். இப்போ தாதுகோபத்தை பற்றி உங்கள் பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம். அந்த வகையிலே மதிப்பீடு 4. முதலாவது வினா, தாதுகோபத்தினை வணக்கஸ்தலமாக கொண்ட சமயத்தவர்கள் யார்? இரண்டாவதாக வினா, விகாரையின் பிரதான 3 பிரிவுகளும் அவை? மூன்றாவது வினா, சாஞ்சி தூபியில் காணப்படும் கர்மிகா என்ற பகுதி இலங்கையில் எவ்வாறு அழைக்கப்படும்? நான்காவது வினா, வாயில் பகுதியில் அடங்கும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட உப பிரிவுகள் எவை? ஐந்தாவது வினா, தாதுகோபத்தின் அண்டப்பகுதி 6 வகைகளையும் எழுதுக. ஆறாவது வினா, தாதுகோபம் ஒன்றின் அமைப்பை வரைந்து அதன் பகுதிகளை குறிப்பிட்டு எழுதுக. ஒன்றே அமைப்பை வரைந்து அதன் பகுதிகளை குறிப்பிட்டு எழுதுக. வினா இலக்கம் 7. 6 வகை தாதுகோப வடிவங்களையும் வரைந்து அதன் பெயர்களை எழுதுக. இது இந்த கேள்விகளால் உங்கள் பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்வினாக்கள். அவற்றுக்கான விடைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வினா, தாதுகோபத்தினை வணக்கஸ்தலமாக கொண்ட சமயத்தவர்கள் யார்? நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இலங்கையிலே 4 வகையான சமயங்கள் உள்ளன. 4 வகையான சமயங்களும் 4 வகையான வணக்கஸ்தலங்கள் கொண்டுள்ளன. அந்த வகையிலே தாதுகோபத்தை வணக்கஸ்தலமாக கொண்டவர்கள் பௌத்தர்கள் ஆவார்கள். விகாரையில் பிரதானமான 3 பிரிவுகளும் அவை? விகாரையிலே பிரதானமான 3 பிரிவுகளும் அடித்தளம், அண்டம், தூவி ஆகும். சாஞ்சி தூவியில் காணப்படும் கர்மியா என்ற பகுதி இலங்கையில் எவ்வாறு அழைக்கப்படும்? சாஞ்சி தூவியில் காணப்படுகின்ற கர்மியா என்ற பகுதி இலங்கையில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதாம்? சதுரக்கோட்டம் என அழைக்கப்படுகின்றது. வாயில் பகுதியில் அடங்கும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட உப பிரிவுகள் அவை? அதாவது தாதுகோபத்தின் வாயில் பகுதியில் காணப்படுகின்ற சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட பகுதிகள் எவை என்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான விடை படிக்கட்டுகள், கைப்பிடி வரிசை, காவற்சிலை, சந்திரவட்டக்கல் ஆகும். வினா இலக்கம் 5. தாதுகோபத்தின் அண்ட பகுதி 6 வகைகளை எழுதுக. தாதுகோபத்தின் அண்டத்தின் 6 பகுதியை வகைகளையும் எழுதட்டாம். 1. தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், மணி வடிவம், தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவம் ஆகும். வினா இலக்கம் 6. தாதுகோபம் ஒன்றின் அமைப்பை வரைந்து அதன் பகுதிகளை குறிப்பிட்டு எழுதுக. தாதுகோபம் ஒன்றின் அமைப்பை வரைந்து அதன் பகுதிகளை குறிப்பிட்டு எழுதுக. இங்கே உங்களுக்கு தாதுகோபத்தின் அமைப்பு வரையப்பட்டிருக்கின்றது. அதன் பகுதிகளை பார்க்கலாம். கீழிருந்து மேலாக முதலாவதாக இருக்கிறது பாதம், அடுத்ததாக காவல் வளையங்கள், அதற்கு அடுத்ததாக அண்டம், அடுத்ததாக சதுரக்கூட்டம், அடுத்ததாக தேவதை மண்டபம்,
அடுத்ததாக கலச கொத்து, அடுத்ததாக கலச பீடம், அடுத்த கலசம் காணப்படுகின்றது. வினா இலக்கம் 7. 6 வகையான தாதுகோப வடிவங்களையும் வரைந்து அதன் பெயர்களை எழுதுக. உங்களுக்கு தெரியும் 6 வகையான தாதுகோபங்களும் என்று பார்த்திருக்கின்றோம். இப்போ அதன் அமைப்புகளை வரைந்து பெயரை எழுதட்டாம். இப்போ முதலாவதாக பாருங்கள், தானிய குவியல் என்ற தாதுகோபத்தின் படம் வரையப்பட்டு அதன் பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நீர்க்குமிழி வடிவம், அடுத்ததாக மணி வடிவம், அடுத்ததாக தாமரை வடிவம், அடுத்ததாக பானை வடிவம், அடுத்ததாக நெல்லிக்கனி வடிவம். இவை 6 வடிவங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது மீட்டல். இப்போ நாங்கள் இன்று பார்த்த நாங்கள் இரேகைகள், அளவீடுகள், வர்ணங்கள், வெசாக் பண்டிகை ஆகியவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அவற்றை பற்றி சிறிய ஒரு மீட்டலுடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யலாம். இப்போ இரேகைகளை பற்றி பார்க்கலாம். ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற கோடுகள் ரேகைகள் ஆகும். நாங்கள் வீக்கினை பார்த்துருக்கிறோம். ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற கோடுகள் ரேகைகள் ஆகும். வரையப்படுகின்ற கோடுகளின் அசைவுகளுக்கு ஏற்ப ரேகைகள் வேறுபடுகின்றன. அப்படி நாங்கள் பார்த்த ரேகையில் கிடை ரேகை பார்த்துருக்கிறோம், சாய்வு ரேகை பார்த்துருக்கிறோம், சமாந்திர ரேகையை பார்த்துருக்கிறோம், செங்குத்து ரேகையை பார்த்துருக்கிறோம், புள்ளி ரேகையை பார்த்துருக்கிறோம், அலை ரேகையை பார்த்துருக்கிறோம். அதே போல் வட்ட ரேகை, வளைவு ரேகை, நீள்வட்ட ரேகை, முறி ரேகை, ஒழுக்கு ரேகை, சுருள் ரேகை என ரேகைகள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது நாங்கள் அளவீடுகள் பார்த்துனாங்க. அளவீடுகளில் 2 வகையாக நாங்கள் வகைப்படுத்தப்படுகின்றோம். ஒன்று இருபரிமாண அளவீடு, மற்றது முப்பரிமாண அளவீடு. இருபரிமாண அளவீடு என்றால் என்னென்னு பார்த்துனாங்க, நீளம் அகலம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை இருபரிமாண அளவீடு என்பர். சரியா? நீளம் அகலம் ஆகிய 2 வகையான அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்கள் இருபரிமாண அளவீடு என்பர். முப்பரிமாண அளவீடு என்றால் நீளம் அகலம் உயரம் ஆகிய அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற உருக்களை முப்பரிமாண அளவீடு என்பர். சரியா? நீளம் அகலம் உயரம். இருபரிமாணத்துக்கு நீளமும் அகலமும் காணப்படும். முப்பரிமாணத்துக்கு நீளம் அகலம் உயரம் ஆகிய 3 அளவுகளை கொண்டு வரையப்படும். ஒளிநிழல் என்றால் என்னென்றால், ஓவியங்களுக்கு வரையப்படுகின்ற போது வெளிச்சம் படுகின்ற பகுதியை மெல்லிய வர்ணத்தினாலும் இருண்ட பகுதியை கடின வர்ணத்தினாலும் உபயோகித்து காட்டும் நுட்ப முறை இதுவாகும். சரியா? தூர தரிசனம் என்று பார்த்த நாங்கள், தூர தரிசனம் என்றால் சம அளவுடைய பொருட்கள், ஒரே அளவான பொருட்கள் அண்மையில் பெரிதாகவும் தூரத்தில் சிறிதாகவும் காணப்படுமாயின் அதனை தூர தரிசனம் என்பர். சரியா? ஒரே அளவான பொருட்கள் அண்மையில் பெரிதாகவும் தூரத்தில் சிறிதாகவும் காணப்படுமாயின் அதனை தூர தரிசனம் என்பர். அதற்கு உதாரணமாக புகையிரதம், புகையிரத பாதை, நீளமாண்ட மண்டபம் போன்றன நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வர்ணங்கள். இந்த வர்ணங்களில் ஓவியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற நிறங்கள் வர்ணங்கள் ஆகும். சரியா? இவற்றை நாங்கள் மூல வர்ணங்கள், மூல வர்ணம் என்றால் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகும். மூல வர்ணங்களின் மறுபெயர்களாக முதல் வர்ணம், ஆரம்ப வர்ணம், அடிப்படை வர்ணம், தூய வர்ணம் என அழைக்கப்படுகின்றன. இந்த துணை வர்ணங்கள் அல்லது கலப்பு வர்ணங்கள், அதாவது மூல வர்ணங்களான சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியன ஒன்றுடன் ஒன்று சம அளவில் கலப்பதன் மூலம் இந்த துணை வர்ணங்கள் பெறப்படுகின்றனவா. அந்த துணை வர்ணங்களால் பச்சை, செம்மஞ்சள், ஊதா ஆகும். அடுத்ததாக வெப்ப வர்ணங்கள் பார்த்தினாங்க. வெப்ப வர்ணங்கள் என்னன்னு சொன்னால் சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் ஆகும். அடுத்ததாக குளிர் வர்ணங்கள் பற்றி பார்த்தினாங்க. குளிர் வர்ணங்கள் எவை என்றால் பச்சை, சாம்பல், ஊதா. அடுத்ததாக பொது வர்ணம் கருப்பு, வெள்ளை ஆகும். விளந்த வர்ணங்கள். அடுத்தது நாங்கள் பார்த்தினாங்க வெசாக் பண்டிகை பற்றி பார்த்தினாங்க. வெசாக் பண்டிகை பற்றி ஒரு சிறிய மீட்டல் பார்க்கலாம். இலங்கையிலே பிரதானமாக 4 சமயங்கள் உள்ளன. அந்த வகையில் பௌத்த சமயத்தவர்கள், இந்து சமயத்தவர்கள், கிறிஸ்தவ சமயத்தவர்கள், இஸ்லாமிய சமயத்தவர்கள் ஆகும். இவர்களில் பௌத்த சமயத்தவர்கள் உடைய சிறப்பான பண்டிகையாக காணப்படுகிறது இந்த வெசாக் பண்டிகை ஆகும். சரியா? இந்த வெசாக் பண்டிகையின் போது பௌத்தர்கள் 3 நிகழ்வை முன்னிறுத்தி கொண்டாடுகின்றனவா. ஒன்று சித்தார்த்த குமாரின் பிறப்பு, புத்தர் நிலையை அடைதல், பெருநிர்வாணம் அடைதல் ஆகிய 3 நிகழ்வுகளையும் முன்னிறுத்தி தானாம் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. இவர்கள் இந்த விழாவினை அலங்கரிப்பதற்காக தோரணங்கள், வெளிச்சக்கூடுகள், விளக்கு வரிசைகள்,
வெண்குமல் அலங்காரங்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனவா. வெசாக் பண்டிகையின் போது இவர்கள் செயல் ரீதியான நற்செயல்களுக்கும் கொள்கை ரீதியான நற்செயல்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றனவா. பௌத்தர்கள் இந்த பண்டிகையின் போது சீலங்காத்தல், போதிப்பூசை நடாத்துதல், அன்னதானம் வழங்குதல், ஒளிப்பூசை நடாத்தல் போன்றன சிறப்பான அம்சங்களாக காணப்படுகின்றனவா. சரியா. அடுத்ததாக நாங்கள் பார்த்த நாங்கள் தாதுகோபங்கள். இந்த தாதுகோபத்தின் வீட்டில் நாங்கள் பார்க்கலாம். தாதுகோபம் என்பது ஒரு பௌத்த சமய கட்டடமாகும். தாதுகோபம் புத்த பெருமானதும் மற்ற சமய தொண்டர்களதும் உடற்பாகங்கள், பாவித்த பொருட்கள் என்பவற்றை வைத்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த தாதுகோபத்தின் நுழைவாயிலில் பார்த்தீங்களான்னு சொன்னால் கைப்பிடி வரிசை, படிக்கட்டு, காவற்சிலை, சந்திர வட்டக்கல் என பல சிற்ப வெளிப்பாடுகள் கொண்ட அமைப்புகள் காணப்படுகின்றனவா. தாதுகோபத்தின் பிரதானமான அடித்தளம், அண்டம், தூவி என மூன்றாக பிரிக்கப்படுகின்றன. தாதுகோபத்தை பிரதானமாக அடித்தளம், அண்டம், தூவி என மூன்றாக பிரிக்கப்படுகின்றனவா. தாதுகோபத்தின் நாற்திசைகளிலும் 4 வாகல் கடங்கள் காணப்படுகின்றன. 4 திசைகளிலும் 4 வகையான வாகல் கடங்கள் காணப்படுகின்றனவா. தாதுகோபத்தின் பாதம், காவல் வலயம், அண்டம், சதுரக்கோட்டம், தேவதை மண்டபம், கலசக்கோத்து, கலச வீடம், கலசம் ஆகியன தாதுகோபத்தின் விரிவான பகுதிகளாகும். இப்போ பிரதான பகுதிகளை நான் பார்த்து நாங்கள் அடித்தளம், அண்டம், தூவி. இதனுடைய விரிவான பகுதியை பார்ப்போம்னால் பாதம், காவல் வலயம், அண்டம், சதுரக்கோட்டம், தேவதை மண்டபம், கலசக்கோத்து, கலச பீடம், கலசம் ஆகியன ஆகும். இலங்கையில் உள்ள தாதுகோபங்கள் சதுரக்கோட்டம் என்ற அமைப்பு இந்தியாவின் சாஞ்சி தூவியில் உள்ள கர்மியா என்ற அமைப்பை ஒத்துள்ளதா. இந்தியாவில் இருக்கின்ற சாஞ்சி தூவியில் கர்மியா என்ற பகுதி தானாம் இலங்கையில் உள்ள தாதுகோபத்தின் சதுரக்கோட்டம் என்ற அமைப்புக்கு ஒத்து காணப்படுகின்றது. அடுத்ததாக தாதுகோபத்தின் அமைப்பை தீர்மானிக்கின்ற பகுதியாக அண்டம் காணப்படும். இந்த அண்டத்தை வைத்துத்தானா தாதுகோபத்தின் வடிவங்கள் மாற்றப்படுகின்றன. அந்த வகையிலே அண்டமானது 6 வடிவங்களில் காணப்படுகின்றன. நாங்கள் பார்த்த நாங்கள் ஒன்று தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழி வடிவம், மணி வடிவம், தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவம். இந்த 6 வகையான வடிவங்கள் கொண்டு காணப்படுகின்றன. ஆனால் இலங்கையிலே 3 வகையான வடிவங்களை கொண்ட தாதுகோபங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. அந்த வகையிலே தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், மணி வடிவம் ஆகிய 3 வகையான வடிவங்களில் மட்டும்தானா இலங்கையில் தாதுகோபங்கள் காணப்படுகின்றன. ஏனைய வடிவங்களில் தாதுகோபங்கள் இலங்கையில் இன்னும் கட்டப்படவில்லை. அவையாவன ஒன்று தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவமாகும். அந்த 3 வகையான வடிவங்களிலும் இலங்கையில் எவ்வித தாதுகோபங்களும் கட்டப்படவில்லை. இப்போ நாங்கள் இன்று தரமாறு மாணவருக்கான முதலாம் தவணையில் வரக்கூடிய பகுதிகளை பற்றி கற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே ரேகைகள், அளவீடுகள், வர்ணங்கள், வெசாக் பண்டிகை, பௌத்த உதவிகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். இதே போல மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.